தமிழர்களுடைய வரலாற்றுல கடந்த 600 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு மிக பெரும் அநியாயங்களும் துரோகங்களும் நடந்திருக்கின்றன. இதன் விளைவாக தமிழர்கள் தங்களுடைய நிலத்தையும் வளத்தையும் பண்பாடு கலாச்சாரம் அதிகபட்சமாக லட்சக்கணக்கான உயிர்களையும் இழந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களுக்கு நடந்த இந்த துரோகத்தையும் அநியாயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. ஏன் அப்படின்னா, கஷ்டத்தை சொல்லி வளர்த்தா மட்டும்தான் பிள்ளைகளை நல்லா வளரும். நம்முடைய தமிழர்களுக்கு நடந்த துரோகங்களை பற்றியும் அநியாயத்தை பற்றியும் எடுத்து கூறுவதற்காக அடுத்தடுத்து பல பதிவுகள் நம்ம சேனல்ல வரும். அதுல முதல் பதிவாக நம்முடைய தமிழர்களுக்கு கேரள அரசு செய்கின்ற துரோகங்களையும் அநியாயங்களை பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேரளா தமிழர்களின் ஒரு பக்கத்து மாநிலம் தான் கேரளா. ஒரு காலகட்டத்துல கேரளா முழுவதும் நம்முடைய தமிழர்கள் தான் பரவி வாழ்ந்தாங்க. கேரளாவை நம்முடைய தமிழர்கள் தான் ஆட்சி பண்ணி வந்தாங்க. நம்முடைய தமிழர்களுக்கு கேரளாவில் என்ன நடந்தது, அங்க இருந்த தமிழ் மொழி அழிந்து மலையாளம் எப்படி உருவானது என்பதை பற்றி நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாத்துருங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே கடந்த 100 ஆண்டுகள்ல மட்டும் பல பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன. அதுல மிகவும் முக்கியமான 3 பிரச்சனைகள், அதாவது கேரளா நமக்கு செய்த மிக பெரும் 3 அநியாயங்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் அநியாயம் என்ன அப்படின்னா, எல்லை விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவுல மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு பலதரப்பட்ட போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்துல முதலாக ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு மக்கள் வெற்றி அடைஞ்சாங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலமும் உருவானது. அதை தொடர்ந்து இந்தியாவில் இருந்த பல தேசிய இன மக்களும் எங்களுக்கும் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களுக்கு இடையே எல்லைகளை பிரிப்பதற்காக 1953ஆம் ஆண்டு மத்திய அரசு பஷல் அலி என்பவர் தலைமையில பசல் அலி கமிஷனை உருவாக்குனாங்க. இந்த கமிஷன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டுக்கு மற்றும் பிற மாநிலங்களுக்கும் இடையே எல்லைகள் என்பது பிரிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கும் இடையே எல்லைகள் பிரிக்கப்பட்டது. அந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு முறையாக வந்திருக்க வேண்டிய பல பகுதிகளை கேரளா அபகரிச்சு கொண்டாங்க. கேரளாவிடம் சென்றது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு முறையாக வந்திருக்க வேண்டிய தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விலவங்கோடு, நெய்யாற்றின் தென்பகுதி, நெடும்பாங்காட்டின் கீழ்ப்பகுதி, செங்கோட்டை, தேவிக்குளம், பீர்மேடு, பாலக்காடு இப்படி பல பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அனைத்து பகுதிகளையும் கேரளாவோட இணைச்சாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியுமே அன்றைய காலகட்டத்துல கேரளாவோட இணைச்சாங்க. அன்றைய காலகட்டத்துல தான் நம்முடைய தமிழ் தலைவர்களான மார்ஷல் நேசமணி, கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை போன்ற தலைவர்கள் அனைவரும் போராடி ஒரு சில பகுதிகளை மட்டும் மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட பகுதிகள் தான் செங்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி. மீதமுள்ள அனைத்து பகுதிகளும் கேரளா வசம் சென்றது. இதன் விளைவாக தமிழர்களுக்கு மிக பெரும் இழப்புகளும் ஏற்பட்டது. நம்முடைய தமிழர்களுக்கு சேர வேண்டிய பழம்பெருமை மிக்க கண்ணகி கோவிலும் கேரளாவுக்கு சென்றது. இது மட்டுமல்லாம தமிழர்கள் தங்களுடைய மிக பெரும் நீர் வளத்தையும் இழந்தாங்க. அப்படி இழந்த ஒரு மிக பெரும் அணை தான் முல்லை பெரியாறு அணை. அன்றைய காலகட்டத்துல மிக பெரும் அரசியல் நடந்தது. தமிழர்கள் கண்முன்னே தமிழர்களுக்கு மிக பெரும் துரோகம் நடந்தது. ஆனால் தட்டி கேட்க ஆள் இல்லை. நம்முடைய நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களும் அன்று அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அதையெல்லாம் பற்றி பேசினா இன்று நம்ம பொல்லாதவங்களாக ஆயிடுவோம். அதனால அதை பற்றி இப்ப நம்ம பேச வேணாம். இப்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பகுதிகளை கேரளாவோட இணைச்ச காரணத்தினால 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த நம்முடைய தமிழர்கள் மிக பெரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக திருவிதாங்கூர் சமஸ்தான காவல்துறை அதிகாரிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதில் மொத்தமாக 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்துல மொத்தமாக 34 தமிழர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்து போராடினாங்க. ஆனால் அவர்கள் தியாகம் என்பது வீணாக போனது. பல பகுதிகள் கேரளா வசம் சென்றது. இது அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களுக்கு கேரளா செய்த ஒரு மிக பெரும் அநியாயம். அடுத்ததாக தமிழர்களுக்கு கேரளா செய்த மற்றும் ஒரு மிக பெரும் அநியாயம் முல்லை பெரியாறு அணை பிரச்சனை. இந்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இந்த எல்லை பிரச்சனையிலிருந்து தொடங்குகின்றது. முல்லை பெரியாறு அணையை யார் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, எதிர கட்டினாங்க என்பதை பற்றி நம்ம தனியா ஒரு பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவுல பிரச்சனை மட்டும் நம்ம பார்க்கலாம். 1893ஆம் ஆண்டு பென்னிக்விக் எனப்படும் ஒரு ஆங்கிலேய அதிகாரிகளால் தமிழர்களுக்கு இந்த முல்லை பெரியாறு அணை என்பது கட்டி கொடுக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாடு மற்றும் கேரளா என்பது 2 பகுதிகளாக இருந்தது. ஒன்று மெட்ராஸ் மாகாணம், மற்றொன்று திருவிதாங்கூர் சமஸ்தானம். இந்த முல்லை பெரியாறு அணை இருக்கும் இடம் என்பது அன்றைய காலகட்டத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழ் இருந்த ஒரு இடமாகும்.
அந்த இடத்துல அணை கட்டுவதற்காக திருவிதாங்கூர் சமஸ்தானமும் சென்னை மாகாணமும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டாங்க. இந்த ஒப்பந்தம் என்பது 20/10/1886 போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய 8000 ஏக்கர் நிலப்பகுதி அடுத்து வரக்கூடிய 999 ஆண்டுகள் சென்னை மாகாணத்திற்கு சொந்தமான ஒரு குத்தகை ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகுதான் அந்த இடத்துல இந்த அணையுமே கட்டினாங்க. இந்த அணை என்பது அன்றைய காலகட்டத்துல தமிழர்களுக்காகவே முழுக்க கட்டப்பட்டது. தமிழர்களுக்கு இப்படி ஒரு அணையை ஆங்கிலேய அரசு கட்டி கொடுத்த பிறகு இந்த அணையை வைத்து கேரளா கடந்த 100 ஆண்டுகளாக மிக பெரும் அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க. கடந்த 100 ஆண்டுகள்ல பல முறை அணை உடைய போகுது, இதனால இந்த அணை இடிக்கணும் அப்படின்னுட்டு பல முறை மிக மட்டமான அரசியலும் பண்ணி வந்தாங்க. 10/5/1925 கேரளாவில் இருக்கக்கூடிய சில உள்ளூர் பத்திரிகைகள் இந்த அணை பலவீனமாக இருக்கிறது, அணை உடைய போகிறது, எனவே அணையை உடைத்துவிட்டு புதிய அணை கட்டணும், புதிய அணையை வேற இடத்துல கட்டணும் அப்படின்னு பல போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க. இருந்தாலுமே அன்றைய காலகட்டத்துல அணையை பரிசோதனை செய்துவிட்டு அணை இன்றுமே பலமாகத்தான் இருக்குது அப்படின்னு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அடுத்ததாக 11/5/1962 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்ல மறுபடியும் இந்த அணையை பற்றி ஒரு சர்ச்சை வந்தது. இந்த அணை பலவீனமாக இருக்கிறது, அணை உடைய போகுது, எனவே அணையை நீங்க இடிச்சாகணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு செய்தி வெளிவந்தது. இந்த செய்தி வெளிவந்த உடனே இரு மாநில அரசும் ஒன்றாக சேர்ந்து அந்த பகுதிகளில் அடுத்தடுத்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிட்டு அணை இன்னமும் பலமாகத்தான் இருக்குது அப்படின்னுட்டு 10/4/1964 அறிக்கையை வெளியிடுறாங்க. அன்றைய காலகட்டத்துல கேரள அரசு அணையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது பலமா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே ஒத்துக்கொண்டாங்க. அடுத்ததாக 16/10/1979 மலையாள மனோரமா எனப்படும் ஒரு நாளிதழ்ல மறுபடியும் முல்லை பெரியாறு அணை பற்றின அவதூறு செய்திகளை வெளியிட்டாங்க. இந்த செய்தி வெளியாவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த முல்லை பெரியாறு அணை இருந்த பகுதியில ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பது வந்தது. இந்த நிலநடுக்கத்தினால முல்லை பெரியாறு அணை பலவீனமாக ஆகிவிட்டது என கூறி கேரள அரசு தமிழக அரசிடம் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அணையோட நீர்மட்டத்தை 152 அடியிலிருந்து 145 அடியா குறைச்சாங்க. இதன் பிறகு 3 ஆண்டுகள் கழித்து மலையாள மனோரமா எனப்படும் இதழ்ல இந்த அணை பலவீனமாக இருக்குது அப்படின்னுட்டு ஒரு போலியான செய்தியை வெளியிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியான உடனே தமிழக அரசு அதற்கு பொறுப்பேற்று மறுபடியும் இந்த அணையில அடுத்தடுத்து பல ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஆனால் அந்த சமயத்திலும் கூட அணை என்பது பலமாகத்தான் இருந்தது. இருந்தாலுமே கேரள மக்களுக்கும் கேரள அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தை போக்குவதற்காக 17/12/1979 அணையின் நீர்மட்டத்தை 145 அடியில் இருந்து 136 அடி குறைச்சாங்க. இப்படி அணைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத சமயத்திலும் கூட நீர்மட்டத்தை குறித்து தமிழக அரசு தங்களுடைய கடமையை சரியாக தான் பார்த்து வந்தாங்க. ஆனா கேரள அரசு இந்த அணையை இடிச்சே ஆகணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளாவே இருந்தாங்க. தொடர்ந்து பல காலகட்டங்கள்ல அணை பலவீனமாக இருக்கிறது, அணை இடிக்கணும் அப்படின்னுட்டு பல பொய்யான தகவல்களையும் பரப்பி வந்தாங்க. அடுத்ததாக கேரள அரசும் கேரள பத்திரிகையும் மறுபடியும் பல பொய்யான தகவலை வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, முல்லை பெரியாறு அணையில நீர் கசிவு என்பது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 1922, 1935, 1961 ஆகிய ஆண்டுகள்ல பல செய்திகளை வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து உடனடியாக அந்த அணையில பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. பலதரப்பட்ட சோதனைகளுக்கு பிறகு இந்த நீர்க்கசிவு என்பது சாதாரண ஒரு நிகழ்வுதான். எவ்வளவு பெரிய அணையாக இருந்தாலும் அந்த அணையில் இருந்து நீர் கசிவது என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். இது மட்டுமல்லாமல் முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை ஒரு செகண்டுக்கு 768 லிட்டர் நீர் கசிவு என்பது சாதாரணமான ஒன்றுதான் என்று அன்றைய காலகட்டத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. இதை தொடர்ந்து 18/8/2001 இந்த முல்லை பெரியாறு அணை இடத்துல மற்றும் ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த சமயத்திலும் கூட அணையில இருந்து ஒரு செகண்டுக்கு 40 லிட்டர் எனப்படும் கணக்கில் தான் நீரானது கசிந்தது. ஆனால் இந்த ஒரு சிறிய ஒரு நிகழ்வை கேரள அரசு வேண்டுமென்றே பூதாகரம் படுத்தியது. இப்படி கேரள அரசும் கேரள பத்திரிகையும் இந்த முல்லை பெரியாறு அணையை பற்றி பொய்யான தகவல்களை பல காலகட்டங்களை பரப்பி வந்த காரணத்தினால இதை சரி பண்ணுவதற்காகவே 25/11/1979 கேரளாவை சேர்ந்த KC தாமஸ் என்பவர் தலைமையில ஒரு குழு உருவாக்குறாங்க. அந்த குழுவினர் இந்த முல்லை பெரியாறு அணை நன்கு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு அணையில சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளணும். அந்த நடவடிக்கைகள் நடந்து முடிக்கிற வரைக்குமே தமிழக அரசு அணையின் நீர்மட்டத்தை 136 அடிக்கு மெயின்டைன் பண்ணணும். அந்த நடவடிக்கைகள் அனைத்து முடிந்த பிறகு அணையோட நீர்மட்டத்தை நீங்க 145 அடிக்கு உயர்த்திக்கலாம் அப்படின்னு அந்த குழுவினர் சொல்லிட்டாங்க. இதன் பிறகு அந்த அணை என்பது பலப்படுத்தப்பட்டது. இதன் பிறகு அணையை மேலும் பலப்படுத்துவதற்காக பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அணையை மிகவும் பலப்படுத்தினாங்க. 12,300 டன் கூட்டி அணையை முன்பு இருந்ததை விட இன்னும் மிகவும் பலப்படுத்தினாங்க. அணை என்பது அதன் பிறகு ரொம்பவும் பலமாக மாறியது. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்திலும் கூட கேரள அரசு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து உயர்த்துவதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. இதனால தமிழக அரசு நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க.
முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய நீர்வளத்துறையில் இருந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரியான PK மிட்டல் என்பவருடைய தலைமையில 6 பேர் கொண்ட ஒரு பொறியாளர் குழு வந்து அமைக்கப்படுகிறது. இந்த குழுவினர் அணையை வந்து மறுபடியும் சோதனை பண்றாங்க. சோதனையோட முடிவுல அணையோட நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்தலாம் அப்படின்ட்டு அவங்க அறிக்கையை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. PK மிட்டல் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண காரணத்தினால உச்சநீதிமன்றம் நன்கு ஆராய்ந்து 27/2/2006 தமிழக அரசு முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கேரள அரசு என்ன பண்ணது அப்படின்னா 15/3/2006 கேரள அரசு அவங்களுடைய சட்டமன்றத்துல நீர்வள பாதுகாப்பு திருத்தம் எனப்படும் பேர் ஒரு சட்டத்தை ஏற்றி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பை வந்து அவங்க தடுக்க முயன்றாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கேரள அரசு இயற்றிய நீர்வள பாதுகாப்பு திருத்த சட்டத்தையும் வந்து அவங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு அணையினுடைய நீர்மட்டத்தை தமிழக அரசு தாராளமாக 142 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு நீதிமன்றம் அன்றைக்கு தீர்ப்பு கொடுத்தது. இருந்தாலுமே இன்றளவும் கூட நீதிமன்ற உத்தரவும் இருந்துமே நம்மளால அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தவும் முடியல. மறுபுறத்துல கேரள அரசு எப்படியாவது முல்லை பெரியாறு அணையை இடிச்சிட்டு மீண்டும் ஒரு புதிய அணை கட்டுங்கிறதுல வந்து மிக தீவிரமா வந்து இருக்கிறாங்க. கேரள அரசு ஏன் புதிதாக ஒரு அணையை கட்ட இவ்வளவு தீவிரமா முயற்சி எடுக்கிறாங்க என்பதை பற்றி நம்ம தனியா ஒரு பதிவுல பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை எனப்படும் ஒரு அணையை வைத்து கடந்த 75 ஆண்டுகளாக கேரளா வந்து தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டேதான் வர்றாங்க. இன்றும் வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 2 நிகழ்வுகளும் கேரள அரசு தமிழர்களுக்கு செய்த மிக பெரும் அநியாயங்கள். ஆனால் இதுல வந்து சில பேர் சபக்கட்டு கட்டுவாங்க. அந்த பக்கம் இருந்து பாருங்க அவங்க நியாயம் புரியும், இங்க இருந்து பார்த்தா வந்து உங்களுக்கு நியாயம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதையும் தாண்டி கேரளா இன்றளவுக்கும் தமிழர்களுக்கு மற்றும் ஒரு மிக பெரும் அநியாயத்தை செஞ்சு வர்றாங்க. அது என்ன அப்படின்னா கேரளா கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள் வந்து கொட்டுவது. கேரளாவில் இருந்து வெளியேற்றப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் மெடிக்கல் வேஸ்ட் என அனைத்துமே வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து கொட்டிட்டு வர்றாங்க. சொன்ன 2 பிரச்சனைகளுக்கு வந்து முட்டு கொடுப்பாங்க, அங்கிட்டு இருந்து பாருங்க நியாயம் தெரியுது அப்படின்னுட்டு. ஆனால் இந்த விஷயத்துல கேரள அரசு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை தான் செஞ்சு வர்றாங்க. இதற்காக கேரளாவில் இருக்கக்கூடிய கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொட்ட வேண்டும். முழுக்க முழுக்க வன்மத்தோட தான் வந்து கேரளா வந்து தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. கேரள கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டக்கூடாது அப்படின்னுட்டு நீதிமன்ற தீர்ப்பே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டியுமே வந்து இன்றளவுமே வந்து மறைமுகமாக கேரளாவில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டி கொண்டுதான் வர்றாங்க. இதன் மூலமா நமக்கு தெரிய வரும் கேரளா நம்முடைய தமிழர்களை எந்த அளவுக்கு பார்க்கிறாங்க, பார்த்துட்டு வர்றாங்க என்பது நமக்கு தெரிய வருகிறது. இந்த பதிவுல கேரளா நம்முடைய தமிழர்களுக்கு செய்த அநியாயங்களையும் துரோகங்களையும் பற்றி பார்த்தோம். இதை தொடர்ந்து மற்ற மாநிலத்தவர்கள் நம்முடைய தமிழர்களை எப்படியெல்லாம் வஞ்சித்தாங்க, அதனால நம்ம தமிழர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.